Hi friends, Group 4 2024 கொஸ்டினில் மேக்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும்போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மீட்டர் ஓகே. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கனச்செவ்வகம், இந்த கனச்செவ்வகத்தோட கன அளவு வந்து ஃபைன் பண்ணணும். அந்த கன அளவு வந்து நமக்கு மீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு ஆண் சரியாக வெளியேற்றும் நீரின் அளவு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எத்தனை ஆண்கள், அப்போ n × 0.1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆண்கள் குளிக்கும்போது உயரம் என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஸோ நம்ம மொத்த உயரமும் கண்டுபிடிக்கல, அந்த ஆண்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆண்கள் தானே நமக்கு வேணும். ஸோ அவங்க குதிக்கும்போது அந்த எவ்வளோ உயரம் வருதோ அதை நம்ம ஆக்சுவல் உயரமாக வச்சுருப்போம். லென்த் இப்போ நீளமும் அகலமும் அதே தான் வரும். அப்போ அந்த 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இந்த மீட்டர் அகலம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு n × 0.1, அப்போ தான் அந்த என்னோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ண முடியும். எவ்வளோ ஆண்கள் வந்து குளிக்கும்போது அது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கனச்செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். L × B × H அப்படிங்கிறது. L 24 கொடுத்துருக்காங்க, B வந்து 15 கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஹெச்சில் வந்து அந்த ஆக்சுவல் ஹைட் எனக்கு வேண்டாம், எவ்வளோ உயருதோ அதை வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். அப்போ அந்த உயரக்கூடிய அந்த 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான், அந்த வேல்யூவுக்கு தான் எனக்கு என்ன ஆன்சர் வரும், கன அளவு n × 0.1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வரும். எனக்கு அந்த உயரக்கூடிய ஹைட்டோட அளவு எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்து 0.01 மீட்டர் வரும். ஓகேவா? இப்போது இதான் வந்து என்னோடய ஈக்குவேஷனோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கணும். அதாவது n × 0.1 மீட்டர் கியூப் இதான் வந்து கன அளவு. பட் இதுக்கு வந்து எவ்வளோ எத்தனை வேணும், எவ்வளோ ஆண்களுக்கு நம்ம வந்து அந்த குளத்தில் குதிக்கும்போது கன அளவு அப்படிங்கிறப்ப நம்ம n போடணும். அங்கே ஒரு ஆண்கள் 0.1 கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ ஆண்கள் இருக்காங்கன்னு வேணும் இல்லை அந்த குளத்துக்குள்ளே. அப்போனா n × 0.1, அந்த n ஆண்கள் இருக்கும்போது என்னோடய உயரம் என்ன, அந்த குளத்தோட உயரம் எவ்வளோ கூடுது, 0.01. அப்போ அதை உயர்ந்த தண்ணீரின் அளவை வச்சுட்டு அதோட கன அளவை வந்து ஃபைன் பண்ணுறேன். கிளியர்? அப்போது நமக்கு தெரிஞ்ச கிவன் டேட்டாவெல்லாம் போடுறோம். ஸோ 24 × 15 360 n 0.01 அப்படின்னா 3.6. ஸோ n தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், 3.6 இங்கே இருக்க 0.1 இங்கே டிவைடில் வரும்போது கீழே வருது. ஸோ 0.1 ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேங்களே நான் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ஆன்சர் 36/1. அப்போ n வந்து 36 அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ 36 ஆண்கள் வந்து அந்த குளத்தில் வந்து குளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர் வந்து இருக்கும். நம்ம வந்து ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் எத்தனாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து 36 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே சுனில் அப்படிங்கிறவர் வந்து 8:20 வந்து அந்த 8:50 அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகுறாரு. ரீச் ஆகும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து 20 மினிட்ஸ் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அதோட டைம் என்ன அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னவே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 நிமிடம் முன்னரே அப்படின்னா 8:50லேருந்து 20 போச்சு அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு வந்திருப்பார், ஸோ 8:30க்கு வந்திருப்பார். இப்போது அங்கே கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணர்ந்தார். எவ்வளோ நிமிடம் முன்னரே வந்துட்டார், 30 நிமிடம் முன்னரே அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும், இப்போ கரெக்டாக 9 o'clock வந்திருக்கு. சரியா? ஸோ 8:60 அப்படின்னா 9 o'clock வந்திருப்பார். அதுக்கப்புறமா ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்திருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ காலதாமதம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 9லேருந்து 40 வந்து மைனஸ் பண்ணோம்னா டைம் எவ்வளோ, 8:20. இப்போ ஆக்சுவலாக கூட்டம் எந்த டைமுக்கு தொடங்கியிருக்கு, 8:20 வந்து தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு நபர் வராரு, அவர் கூட்டத்துக்கு வரும்போது அந்த டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மினிட்ஸ் வந்து முன்னதாக வந்துடா ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு வச்சுட்டு அவர் அந்த கூட்டத்துக்கு வந்த டைம் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த கூட்டம் துவங்குவதற்கு எவ்வளோ முன்னரே வந்து விட்டாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காலதாமதம்னு அடுத்த ஒரு மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆன டைமாக இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடித்தார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளை விட இன்னொரு ஆள் எவ்வளோ சீக்கிரமாக அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஃபிஷியன்சியோட ஆப்போசிட் போட்டோம் அப்படின்னா டைம் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ குறைவான டைமில் அவங்க வேலை முடித்தாங்க அப்படின்னா அவங்க திறமையானவங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ எஃபிஷியன்சியும் டைமும் வந்து ஆப்போசிட் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இப்போ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ ஏ அப்படிங்கிறத விட பி வந்து ஒரு 20% வந்து சீக்கிரமாக வேலையை முடிக்கிறார். இப்போ ஏ வந்து 100 அப்படின்னா பி எவ்வளோவா இருக்கும்? 120. 20%னால் 120 இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 5:6 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடைக்குது. இது எஃபிஷியன்சி. இதை நம்ம டைமாக மாற்றும்போது அது வந்து ஆப்போசிட் ஆகும். 5:6 6:5 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாராம். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே என்னது 6. ஸோ ஏக்கு என்ன டைம் வந்திருக்கு? நமக்கு 6. ஸோ அந்த 6 தான் அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 7.5 அப்படின்னா பி எவ்வளோ டைம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வேணும். இந்த 5 என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, 6 தான் 7.5 அப்படின்னா 5 என்னன்னு கேட்டுக்கிறாங்க. 7 2s are 14 + 1 15 divided by 2 1/6 × 5 அப்படின்னு நமக்கு 75 divided by 12. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 6.25 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இன்றைக்கி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா வந்து தெரியும். 2/RH. அதோட வேல்யூ வந்து 66 கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது 2ஓட வேல்யூ 2 × /22 / 7 × R. அதே மாதிரி உயரம் வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 44 × R = 66ன்னு கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ இதிலேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம். 3 / 2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் அப்படின்னா என்னது? 2R அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 நமக்கு கிடைச்ச R 3/2ஓட நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகும். ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ என்ன ஆப்ஷனில் இருக்க கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும். ஸோ ஃபார்முலா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். என்ன பார்த்துக்கணுன்னா ஆரம் விட்டம் இது ரெண்டையும் வந்து கவனமாக பாருங்கள். ஆரம் கேட்டிருக்காங்களா விட்டம் கேட்டிருக்காங்களான்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டுக்கு 4% குறைகிறது. 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை டைரெக்டாக நமக்கு வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 80,000ல் 4,000 என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணுங்கள். 80,000ல் 4% என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதை 80,000லேருந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த அமௌண்ட் கூட அடுத்தது ஒரு 4% அதிகரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நியூவாக ஒரு வேல்யூ கிடைச்சதில்ல அதில் 4% என்ன அப்படிங்கிறத பார்த்து ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன விலை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் ஃபைன் பண்ணலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட விலை வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. முதல் ஆண்டில் 4% என்ன ஆகுது? குறையுது. இப்போ நம்ம வந்து நம்மளோட விலை ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100ன்னு எடுத்துப்போம். ஸோ 4% குறையுது அப்படின்னா 96 / 100. அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ 104 / 100 அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதான் வந்து ஆன்சராக வரும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணிக்கலாம். 4% ஆஃப் 80,000 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கம்மி ஆகுது ஃபஸ்ட்டு வருஷம். அப்போ அதெல்லாம் கம்மி பண்ணுற அமௌண்ட்டு அந்த இப்போ புதுசாக கிடைச்ச அமௌண்ட்டில் இருந்து கம்மியாக இருக்கா. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து 4% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2,000 8% வட்டி விதத்தில் ரெட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெட்டிப்பாக அப்படின்னா இப்போ 2,000 அசல் இருக்குது அது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னா 4,000 ஆகும். இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்திருக்கு? 2,000 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரியா? இப்போ எப்போ வந்து அந்த 2,000 இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தட் அவங்களும் சொல்லி தந்து இருப்பேன். இந்த மாதிரி பர்சன்டேஜ் நமக்கு ஷார்ட்கட் வந்து எப்படி அப்படின்னா நம்மளோட வட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் இருக்குல்ல அதையும்
இயரையும் மல்டிபிள் பண்ணி நம்ம வர்றதுக்கு பர்சன்டேஜ், அசலோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து வட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ இரட்டிப்பாகுது அப்படின்னா அசல் இருக்குல்ல இந்த 2000 இதே வட்டியாக வரணும். அப்போது எனக்கு 8 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வட்டி வீதம். அதோட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 100 வரும். அப்போ 100% வந்தால் தான் உங்களோட 2000ஓட 100% 2000 வரும். அப்போ அந்த 8 அப்படிங்கிற வட்டி வீதத்தோட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 100 வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. ஏன் அப்படின்னா இப்போது 100 டிவைடட் பை 8 அப்படின்னா நமக்கு வந்து என்ன தான் வரும் அப்படின்னா கால்குலேட் பண்ணும்போது 12 months அந்த மாதிரி தான் வரும். ஒரு 12 something 12 point something அப்படிங்கிறது 100 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 12 point something வருது. அப்போ 12 இயர்ஸும் அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மந்த்ஸும் வருது. இப்போ 12 இயர்ஸ்க்கு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு 12 months. அப்போ 12 × 12 அப்படின்னா நமக்கு 144 வருது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக இந்த 144 விட அதிகமாக இருக்கணும் ஆன்சரில். அப்படி இருக்க ஒரு ஆன்சர் வந்து 150 150 மாதங்கள் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரியாதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். நமக்கு வந்து பர்சன்டேஜுக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. ஸோ அசல் 2000 ரெட்டிப்பாகணும் அப்படின்னா அது 4000 ஆகும். அப்போ வட்டி எவ்வளோ வந்திருக்கும் 2000 வந்திருக்கும். அப்போ நமக்கு வட்டி வந்து தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் போட்டுக்கலாம். P வந்து அசல் இன்ட்டு N ஃபைன் பண்ணணும், என்னன்னு தெரியாது. 8 வந்து வட்டி வீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு 12 வந்து எதுக்கு அப்படின்னா இங்கே நமக்கு இயர் வந்து இயரில் இருக்கும். பட் இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு மாதங்களில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது வட்டி எவ்வளோ வருது நமக்கு 2000. இரட்டிப்பாகுது அப்படின்னா வட்டி 2000 தானே. ஸோ அதுதான் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். N மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் ஆகும், அங்கே மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 300 டிவைடட் பை 2 150 months அப்படிங்கிறது ஆன்சர். ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா கால்குலேஷனே இல்லாமல் மனக்கணக்கில் ஈஸியாக நம்ம வந்து ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 150 மாதங்களில் வந்து அந்த அசல் வந்து ரெட்டிப்பாகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3, 2.7 அண்ட் 0.09 இதோட மீச்சிமா வந்து கொடுத்துருக்காங்க எல்சிஎம். இதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, 0.09 இதெல்லாமே பாயிண்ட் வச்சு இருக்க வேல்யூஸ். ஸோ அப்போ வந்து இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.09 வருது, இல்லை 2 டிஜிட் வருது. இப்போ காமனாகவே எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு மீசிமா ஃபைன் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம்ல. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஹையஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதே காமன் வேல்யூவால் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2400 வந்து கிடைக்குது. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ஃபைனல் ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வருது 27 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்ச நம்பருக்கு இந்த மாதிரி வந்து அதை வந்து காமனாக ஒரு நம்பராக மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைன் பண்ண அப்புறமா ஒரிஜினல் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கலாம். சரி, அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 27 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும்.